வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோல ஓவன் இல்லாம நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணி எப்படி வெனிலா கேக் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க அப்டேட் பண்ற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல தெரிஞ்சுக்கலாம். வெனிலா கேக் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கப் மைதா மாவு எடுத்திருக்கிறேன். 1/4 கப் சர்க்கரை, 1/2 கப் காய்ச்சின பால், ஒரு முட்டை, கொஞ்சம் முந்திரி பருப்பு, உலர் திராட்சை, 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் சோடா உப்பு, கொஞ்சம் உப்பு, 1/4 டீஸ்பூன் நெய். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல நம்ம முட்டையை உடைச்சி எடுத்துடலாம். இது கூட நம்ம காய்ச்சி வச்சிருந்த பாலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, இப்படி நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இதில் நாம் சர்க்கரையை சேர்த்துடலாம். சர்க்கரையும் ஓரளவு கரையிற வரைக்கும் இதை லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் சர்க்கரை வந்து கரைஞ்சிரும். பாருங்க, இனி நம்ம இதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இதில் நாம் கொஞ்சமாக உப்பு, அதே மாதிரி கொஞ்சமாக சோடா உப்பு, அப்புறமா வெனிலா எசன்ஸ், இது மூணையும் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம வச்சுருக்கிற மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து துண்டு இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். துண்டு எதுவுமே இருக்கக்கூடாது. பாருங்க, இந்த மாதிரி ஒரு கெட்டியான பதத்துக்கு வரும். இப்போ இதில் முந்திரி பருப்பு, உலர் திராட்சையை சேர்த்துடலாம். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் நம்ம வச்சுருந்த நெய்யை சேர்த்துட்டு இதை வந்து எல்லா இடமும் லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுறலாம். பாருங்க, இந்த மாதிரி எல்லா இடமும் அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மாவை உள்ளே சேர்த்துடலாம். இனி இதை ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தீ வந்து அதிகமாக வைக்க வேண்டாம், இல்லைன்னா உடனே கருகிரும். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு 20 நிமிஷம் இதை மூடி வேக வைக்கலாம். இருபது நிமிஷம் ஆன பிறகு நம்ம இதை பார்க்கலாம். பாருங்க, இப்போ 20 நிமிஷம் ஆயிருக்கு. இதை ஓப்பன் பண்ணலாம். பாருங்க, சூப்பராக கேக் ரெடி ஆயிருக்கு. இப்போ இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணி இது வெந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். பாருங்க, ஸ்பூன்ல எல்லாம் ஒட்டவே இல்லை.
அப்படின்னா கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை இந்த மாதிரி கை வச்சு நம்ம தட்டினோம்னா கையிலே வந்துடும். பாருங்க, சூப்பரா நம்ம வீட்டிலேயே சிம்பிளா நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணி வெண்ணிலா கேக் செஞ்சுருக்கோம். பாருங்க, நல்லா சாஃப்டா இருக்கு. நான் இதில் முந்திரி பருப்பு உலர் திராட்சை மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இதில் பாதாம் வேணாலும் எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப சுவையான வெண்ணிலா கேக் நம்ம வீட்டிலே சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.